ஜிம்கா பேஸ் பார்ட் 1ல் மேக் பண்ணோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ பார்ட் 2ல் மேலே போடுற இயரிங் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் கிறிஸ்டல் ஸ்டோன் எடுத்து கேன்வாஸ் ஷீட்டில் ஒட்டி வச்சுருக்கேன். அதை சுற்றியும் நம்ம ஜடமாழி பின்னி வச்சுருக்கிறத ஃபுல்லாகவே ஒட்ட போகிறோம். ஒரே ரவுண்ட் ஒட்டினாவே போதும். இதுவே பெருசாக அழகாக வந்துடும். இந்த மாதிரி ரெண்டையுமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஆன்டிக் பீட் கேப் எடுத்து நான் செஞ்சு வச்சுருக்க ஜிம்கா மேலே அதை ஒட்டி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு ஹெட்பின்னில் 5mm பீட்ஸ் போட்டு வச்சுருக்கேன். அது அழகாக இந்த ஜிம்கிக்குள்ளே விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 5mm பீட்ஸ் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு நோஸ் பீலர் வச்சு அழகாக வளைச்சி விட்டுருக்கேன். ஒரு ரவுண்ட் ஷேப்க்கு நம்ம வளைச்சாதான் அது பார்க்க ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். கேன்வாஸ் ஷீட்டில் நம்ம செஞ்சு வச்சதை அழகாக கட் பண்ணி எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு கேன்வாஸ் ஷீட்டில் ஸ்டெட் பேஸை குத்தி வச்சுருக்கேன். அதில் B7000 போட்டு நம்ம பண்ணி வச்சுருக்கிறதுல ஸ்டிக் பண்ணிவிடுங்க. நம்ம செஞ்சு வச்சுருக்க ஜிம்காவில் ஜம்ப்ரிங் கோத்து இயரிங்கோட கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு அழகான ஜிம்கா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஜிம்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.